சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இ குடல் ஆடல். பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ பொழுது கூட்டல் ஆற்றும். பொழுது கூட்டல் ஆற்றும். வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து என்ன வருது? தூயா. தூயவா இருக்குது. அடுத்த லைன்லையும் ரெண்டாவது எழுத்து யா வருது. ரெண்டாவது எழுத்து தூய யா வருது. தூய ஆய. இங்கே ரெண்டாவது எழுத்து இற்று வருது. வேற்றுமையில இற்று வருது. இங்கே சாற்றுங்கால் இற்று வருது. ரெண்டாவது எழுத்து இற்று. முதல் அடியில் யா, ரெண்டாவது அடியிலையும் யா வருது. அடுத்த அடியில் இற்று, இந்த நாலாவது அடியிலையும் இற்று வருது. எதிர்ச்சொல் எழுதுக. துன்பம் இன்பம். இந்த தூ எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஈ போட்டால் இன்பம் ஆயிரும். வேற்றுமை ஒற்றுமை. வேக்கு பக்கத்தில் எடுத்துட்டு வேக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஓ போடணும். ஒற்றுமை. மெய்மை மெய்மான உண்மை. இது பொய்மை. ஓ போடணும். ஒவ்வொரு எழுத்தை மாற்றினாலே போதும். தூக்கு பக்கம் தூ எடுத்துட்டு ஈ போட்டால் இன்பம் வருதும், வே எடுத்துட்டு ஓ போட்டால் ஒற்றுமை, மே எடுத்துட்டு ஓ போட்டால் பொய்மை. துன்பம் இன்பம். வேற்றுமை ஒற்றுமை. மெய்மை பொய்மை. வினாக்களுக்குரிய விடையளிக்க. நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது? குற்றம் ஏற்படாமல் பேசுதல். பிறருடைய மனசை புண்படுத்தாவது பேசுதல். குற்றம் ஏற்படாத பேசுதல். மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறி சாரம் குறிப்பிடுவதை எழுதுக. குற்றம் ஏற்படாமல் பேசுதல் எல்லாமே எழுதணும். துன்பங்கள் குற்றம் ஏற்படாமல் பேசுதல். துன்பங்கள் உண்டான போது மனம் தளராமல் இருத்தல். தம்மை வெறுப்பவரிடத்திலும் வேற்றுமை பாராட்டாத நிலை ஆகிய இவை மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாகும். நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு எது? குற்றம் ஏற்படாமல் பேசுதல். மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறி சாரம் குறிப்பிடுவது யாது? குற்றம் ஏற்படாமல் பேசுதல். துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல். தம்மை வெறுப்பவரிடத்தையும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை ஆகிய இவை மூன்றும் மிக உயர்ந்த பண்புகளாகும்.